கோலிவுட் வட்டாரம் முழுக்க ரஜினி சுந்தர் சி இணையம் படம் குறித்து தான் பேசப்பட்டு வருது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நடித்து வரும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தை தொடர்ந்து உலக நாயகனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியிருக்க தலைவர் 173 படத்தில் நடிக்கியிருக்காரு ரஜினி தற்போது நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகிட்டு வரும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்து கொண்டிருக்காரு. இதனை அடுத்து கமர்ஷியல் இயக்குநரான சுந்தர் சியோட எதிர்பாராத கூட்டணி அமைச்சிருக்காரு. இந்த படம் குறித்தான அறிவிப்பு வெளியாகி சோசியல் மீடியாவில் பெரும் பேசும் பொருளாக இருக்குது. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் இந்த படம் உருவாக உள்ளதா நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தலைவர் 173 டைட்டில் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது சுந்தர் சி இயக்கத்தில் ரஜினி நடிக்கப் போகிறார் என்று அறிவிக்கப்பட்ட உடனே இது அரண்மனை 5 பாகமாக இருக்கும் என நெட்டிசன்கள் சோசியல் மீடியாவில் பதிவுகளை குவிச்சு வராங்க. இதற்காக சில போஸ்டர்களையும் உருவாக்கி இணையத்தில் வைரலாக்கி கலகலப்பை கிளப்பியிருக்காங்க. அதே நேரம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு கத்தி ரத்தம் எல்லாம் இல்லாமல் ஒரு ஜாலியான படத்தில் ரஜினியை பார்க்கலாம் என்று உற்சாக மிகுதியில் ரசிகர்கள் கமெண்ட்டுகளை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. இந்நிலையில் தலைவர் 173 படத்துக்கு ரஜினியின் கேரக்டர் பெயரையே டைட்டிலாக வைக்க உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. பொதுவாகவே பெரும்பாலான சூப்பர் ஸ்டார் நடிக்கும் படங்களுக்கு அவரது கதாபாத்திரத்தின் பெயரையே தலைப்பாக வைக்கப்படும். அந்த வகையில் தற்போது சுந்தர் சி இயக்கும் படத்திற்கும் அதே பாணியை ஃபாலோ செய்ய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனால் அருணாச்சலம் மாதிரியான ஒரு தரமான டைட்டில் தலைவர் 173 படத்துக்கு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 1997ஆம் ஆண்டு வெளியான அருணாச்சலம் படத்தில் ரகுவரன், விசு, சௌந்தர்யா, ரம்பா, ஜனகராஜ், வடிவுகரசி உள்ளிட்ட பலரும் ரஜினியோடு இணைந்து நடிச்சிருந்தாங்க. தரமான கமர்ஷியல் படைப்பாக சுந்தர் சி இயக்கி வெளியான இந்த படம் சக்கை போட்டது. இதனை அடுத்து 28 ஆண்டுகள் கழித்து இந்த வெற்றி கூட்டணி மீண்டும் இணைஞ்சிருக்கு. இதனால் இந்த காம்போ மறுபடியும் தரமான சம்பவம் செய்யும் என ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ரஜினி நடிப்பில் சமீபத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி ரிலீஸ் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதனை அடுத்து தற்போது ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டிருக்காரு. முதல் பாகத்தின் வெற்றியை தொடர்ந்து பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நெல்சன் திலீப்குமார் 2ஆம் பாகத்தை இயக்கி கொண்டிருக்காரு. ஜெயிலரில் நடித்த பலரும் தற்போது இதில் நடிச்சிட்டு வராங்க. அதோடு எஸ்.ஜே. சூர்யா, சந்தானம், சுராஜ் மற்றும் வித்யா பாலன் ஆகியோரும் நடிக்கிறாங்க. முதல் பாகத்தை போன்று ஜெயிலர் 2 படத்தையும் தரமான ஆக்ஷன் விருந்தாய் இயக்கிட்டு வராரு நெல்சன். இதனிடையில் ரஜினி கமல் இணைந்து நடிக்கும் படத்தினை இயக்கும் வாய்ப்பும் இவருக்கு கிடைச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் இதற்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன என்பது வெளியாகும்.